பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தை ஆதரித்து வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் எல்லோரையும் மிக மிக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இதுவரையில் இணையாதவர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ போல் வயோங் குர்தூரியில் லா குர்னோவ். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ சிரியா நாட்டின் அதிபர் அஹமட் அல் ஜாராவை புதன்கிழமை பாரிஸில் சந்தித்து பேசவுள்ளார். சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியான அஹமட் அல் ஷாரா மே 7 புதன்கிழமை பாரிஸுக்கு வருகை பெறுகின்றார். அஹமட் அல் ஷாரா அவரது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் பிரான்ஸ் நாட்டுக்கு அமைந்திருக்கிறது. மேக்ரோ சாரா சந்திப்பின் பொழுது மேக்ரோ சிரியாவின் மக்கள் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெறுவதையும், சிரியா வெளிநாட்டு தீவிரவாதிகளின் தஞ்சமாக மாறாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்துவார். இது சிரியாவின் எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கான முயற்சியாகும். சிரியா மீதான பொருளாதார தடைகள் மற்றும் அந்த நாட்டின் மீதான பன்னாட்டு ஆதரவு பற்றிய பேச்சுவார்த்தைகளும் இதன் பொழுது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமனுவல் மேக்ரோ சாரா சந்திப்பு பற்றி எலிசே மாளிகை அறிவித்திருக்கின்றது. இந்த சந்திப்பும் வரவேற்பும் எலிசே மாளிகையிலேயே நடைபெறுகின்றது. சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியான அஹமட் அல் ஷாராவை குடியரசுத் தலைவர் மேக்ரோ பிரான்சுக்கு வருகை புரியுமாறு கடந்த பிப்ரவரி மாதத்தில் அழைப்பு விடுத்திருந்தார். 2 நாடுகளுக்கு இடையே நிலவுகின்ற ராஜதந்திர முறுகல் நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஹமட் அல் ஷாரா 2024 டிசம்பரில் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியம் அறிவியலாளர்களை ஈர்க்கும் வகையில் 500 மில்லியன் யூரோக்களை ஒதுக்குகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் அறிவியல் ஆராய்ச்சிக்காக 500 மில்லியன் யூரோவை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிதி 2025 முதல் 2027 வரையிலான காலப்பகுதிக்கு வழங்கப்படும். இதன் நோக்கம் உலகெங்கிலும் உள்ள அறிவியலாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஐரோப்பாவுக்கு ஈர்ப்பதாகும். இந்த நிதி ஐரோப்பிய ஆராய்ச்சி மன்றத்திற்கு வழங்கப்படுகிறது. இது ஏறக்குறைய 16 பில்லியன் யூரோ வரையிலான நிதியுடன் இயங்கி வருகின்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய ஆணையம் 7 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் சூப்பர் கிராண்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இது மிகவும்
சிறந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு நீண்டகால நோக்கத்தை வழங்குவதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி உதவியுடன் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவியல் ஆராய்ச்சியின் சுதந்திரத்தை சட்டத்தில் இணைக்க விரும்புகின்றது. மேலும் அறிவியல் ஆராய்ச்சிக்கான முதலீட்டில் 2030க்குள் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% எட்டும் இலக்கையும் இது நிர்ணயித்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் மக்கள் வாராந்தம் ஊதியம் பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்து வருகின்றார்கள். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியில் பிரான்ஸ் மக்களின் பண தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் அவர்கள் தமது ஊதியத்தை வாரந்தோறும் பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்து கருத்து கணிப்பில் வாக்களித்திருக்கின்றார்கள். வாராந்த ஊதியம் பெறும் முன்மொழிவு ஒன்றுக்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள். பகுதி பகுதியாக ஊதியம் வழங்கப்படுவதை விரும்புகின்றீர்களா என கருத்து கணிப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இதற்கு ஆதரவாக 63% மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். வாரம் அல்லது மாதத்தில் 2 தடவைகள் ஊதியம் வழங்கப்படல் வேண்டும் என மக்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஊதியத்தில் ஒரு பகுதியை மாத இடைப்பகுதியில் ஒரு தொகையை முன்கூட்டியே நிறுவனங்களிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது நடைமுறையில் இருந்து வருவது சுட்டிக்காட்டத்தக்கது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள். ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக. ரஷ்யா நாட்டில் தேடப்பட்டு வந்த ஊடகவியலாளர் எகதெரினா பரபாக் பிரான்சின் எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பினால் காப்பாற்றப்பட்டு அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு மீட்டு வரப்பட்டுள்ளார். இவர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை மிகவும் மோசமாக விமர்சித்தமைக்காக தேடப்பட்டு வந்திருக்கின்றார். இவருக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனை காத்திருந்தது. இவர் தேடப்படுவோர் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ அறிவித்திருந்தது. இவர் தேடப்படும் பொழுது மறைந்து வாழ்ந்து வந்திருந்தார். இவரை அங்கிருந்து மீட்டு எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு பிரான்சுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இதனை மே 5 திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசு சார்பற்ற எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன்போது எகதெரினா பரபாக் தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். 64 வயதுடைய எகதெரினா பரபாக் ரஷ்யாவில் கார்கிவ் என்ற ஊரில் பிறந்தவர். இந்த பகுதி தற்பொழுது உக்ரைனில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டின் நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் முட்டாள்தனமாக பேசுகிறார் என்று பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் தெரிவித்துள்ளது. பிரான்சில் இனி பாதுகாப்பான இடங்கள் இல்லை என்று
நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனின் கூற்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூப் லெஜான் நேர்காணலில் சமூகத்தில் வன்முறை அதிகரித்துள்ளதாகவும் போதைப்பொருள் பிரச்சனைகள் நகரங்களை மாத்திரம் அன்றி கிராமப்புறங்களிலும் பரவியுள்ளது என்றும் ஜெரா தர்மனன் கூறியுள்ளார். மேலும் சமூகத்தை பாதுகாக்க முக அடையாளம் காணும் கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற AI தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் எதிர்க்கட்சியினர் இடையே கடும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியினர் ஜெரா தர்மனன் ஏற்கனவே உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தை சுட்டிக்காட்டி அவரது தற்போதைய குற்றச்சாட்டுக்கள் இரட்டை துணிச்சலானவை என்றும் அவரது செயல்கள் தோல்வியடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் தனது செயல்களில் தோல்வியடைந்து தற்பொழுது பிரெஞ்சு மக்களை முட்டாள்களாக எண்ணி பேசுகின்றார் என்று அவர்கள் மிக கடுமையாக ஜெரா தர்மனனை விமர்சித்துள்ளனர். பிரான்சில் குடியுரிமை தொடர்பாக பல புதிய சட்ட நடைமுறைகளை உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். பிரான்சில் உள்ள வெளிநாட்டவர்கள் தொடர்பாகவும் அவர்களது பிரெஞ்சு குடியுரிமை தொடர்பாகவும் பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இவை பற்றிய விவரங்கள் பிரான்சின் அனைத்து மாவட்ட காவல்துறை தலைமை அலுவலகங்களுக்கும் மாவட்ட ஆணையங்களுக்கும் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் சீரான வதிவிட அனுமதி பத்திரம் இன்றி இருப்பவர்கள் குடியுரிமை பெறுவதானால் பிரெஞ்சு மொழி தேர்ச்சியும் பிரான்ஸ் வாழ்வியல் அறிவையும் கொண்டிருத்தல் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறானவர்களுக்கு சமூக கொடுப்பனவுகளை விட நிலையான வருமானங்கள் இருந்திருத்தல் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதிய நடைமுறை சட்டங்கள் 5 பக்க அறிக்கையாக வெளியாகி இருக்கிறது. இதில் பிரான்சில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கான உரிமைகள், அவர்களது கடமைகள் என்பன தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. குடியேற்றம் தொடர்பில் கடுமையான சட்ட நிலைப்பாடுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த குடியுரிமை சட்டமானது ஓர் உரிமையாக மாத்திரம் அல்லாது பிரெஞ்சு அரசாங்கத்தின் இறையாண்மையின் முடிவாகவே எடுத்துக்கொள்ளப்படல் வேண்டும் எனவும் குறிப்பிட்ட அறிக்கையில் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ அறிவுறுத்தியுள்ளார். 8 மே 1945 நினைவு கூறப்படுகிறது. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த தினத்தை நினைவு கூறும் 8 மே 1945 அன்று வெற்றி வளைவான ஆர்க் டு ட்ரியோம்பில் குடியரசுத் தலைவர் மலர் வளையம் வைத்து வணக்கம் செலுத்தும் வைபவம் நடைபெறுகிறது. இதனால் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு பாரிஸில் பல மெட்ரோ நிலையங்கள் வியாழக்கிழமை அன்று மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம்ஸ்-எலிசே, கிளெமென்சோ ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல், ஜோஸ்வே, சார்ல்ஸ் டி கோல், ஏரியார் ஆ என்பன வெவ்வேறு தினங்கள் மாறுபட்ட நேரங்களில் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழ் ஆலயம், நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. இரண்டாம் உலகப் போர் முடிவின் நினைவு நாள் நினைவுகள் மீட்டப்படும் காலகட்டத்தில் மூன்றாம் உலகப் போர் மூழும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. இந்த வருடம் மூன்றாம் உலகப் போர் நடக்கும் என்று லண்டனைச் சேர்ந்த ஹிப்னோ தெரபிஸ்ட் நிக்கோலஸ் அஜுலா கூறியுள்ளார். இவர் ஏற்கனவே கொரோனா பெரும் தொற்று, டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி போன்ற முக்கிய சம்பவங்களை சரியாக கணித்திருந்தார். இவரது கணிப்பின்படி மதம், தேசியத்தின் பெயரால் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வார்கள், அரசியல் படுகொலைகள் நடக்கும், தீமையும் வன்முறையும் இந்த பூமியை கைப்பற்றும், இயற்கை பேரழிவுகளும் ஏற்படும் என்று கூறியுள்ளார். இந்த கணிப்பு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. மூன்றாம் உலகப் போர் தொடர்பான அச்சத்தை பிரான்சில் உள்ளவர்களில் 2 ஒருவர் வெளிப்படுத்தி வருகின்றனர். அடுத்த 10 ஆண்டுகளில் மூன்றாவது உலக யுத்தம் நடைபெறும் அபாயம் உள்ளதாக பிரான்சில் 55% நம்புகின்றார்கள். உலகப் போர் மூல 13% சாத்தியம் உள்ளதாகவும் 42% மிகவும் சாத்தியம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை மூன்றாம் உலகப் போரில் அணு ஆயுதம் பயன்படுத்துவார்கள் என 57% தெரிவிக்கின்றார்கள். முன்னர் எப்பொழுதும் நிகழாதிருந்த பெரும் சேதத்தை இந்த மூன்றாம் உலக யுத்தம் ஏற்படுத்தும் என்று 73% நம்புகின்றனர். இந்த கருத்து கணிப்பை யுகோஃப் எனும் நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் 2027 நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் தற்போதைய உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட இருக்கும் புரூனோ ருத்தையோ குடியேற்றம் தொடர்பாகவே தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். அவரது தேர்தல் உத்தியாக வெளிநாட்டவர்களை குறிவைத்து தனது கருத்துக்களை வெளியிடுகின்றார். குடியேற்றத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பொதுஜன வாக்கெடுப்பு நடத்த அனுமதிக்கக்கூடிய அரசியலமைப்பு திருத்தம் தேவைப்படுவதாக அவர் கருத்து முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறு மேற்கொள்ளப்படும் சட்ட திருத்தத்தின் மூலம் வதிவிட அனுமதி மறுக்கப்பட்டவர்களை உடனடியாக அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பவும், குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்தவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி ஊடகங்களுக்கு புரூனோ ருத்தையோ தொடர்ச்சியாக பேட்டிகள் வழங்கி வருகின்றார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.